சுகமுண்டாகட்டும். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சுகமுண்டாகட்டும். வணக்கம் ஐயா. வரும்போதே திருட பையன் திடீர்னு வரான். சொல்லுங்க ஐயா. சைலன்ட் சைலன்ட். இதுல இருந்து கதை மேல போனோம், யாரும் பேசக்கூடாது. ஆமா திரும்பி திரும்பி திரும்பி. இது எவ்வளவு சபை இது? தம்பி ஐயா, இது எவ்வளவு சபை இது? திருவாகிய மகாலட்சுமி கலாச்சமுத சபை. கற்றோர் கற்றோர் கருணையுற்றோர் கருணையுற்றோர் நம்ம அனைவரையும் பெற்றோர். நம்ம அனைவரையும் பெற்றோர். பெற்றோர் பெருத்த நாடக சபை. ஆமா. இது என்ன ஒரு கிராமம்? இதான் அனந்தபுரம். சித்தரத்தூர். இது என்ன ஒரு மாவட்டம்? கண்டாச்சிபுரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம். நான் சொல்லலாம் அப்பயே விழுப்புரம் மாவட்டம் சொல்லலான்னு வந்து இந்த சூர்யா பையன் கண்டாச்சிபுரம் மாவட்டம். நீ என்ன ஒரு மாவட்டம்? நான் விழுப்புரம் மாவட்டம். என்ன ஒரு தாலுகா? செஞ்சி தாலுகா. தம்பி ஓ விழுப்புரம் மாவட்டம். ஆமா. விக்கிரவாண்டி ஒன்றியம். ஆமா. அப்படி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம். ஒன்றியம் இது இருக்கக்கூடிய. ஆமா. இதோ இதான் சிற்றரசூர். சிற்றரசூர் கிராமம். ஆமா. கிராமத்தில் இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தேவதையுடைய பாகத்திற்கும் தலைவர் உபதேவர் நாட்டாம தர்மநாட்ட விழாக்கு தலைவர்கள். ஆமா. அனைவருடைய பாகத்திற்கும் இந்த சிற்றரசூர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து வேறு முகனூர் சேர்ந்த ஐயா பேர் என்ன? ஆமா. ராமச்சந்திரன். பரவாயில்ல தம்பி, நல்லா பத்திக்கிறாங்க. ஆமா. இப்ப இன்னைக்கு அடுத்து ராமச்சந்திர ஐயாவுக்கு. ஆமா. அடுத்த கூத்து ராமதாசுக்கா. எனக்கு ஆடிட்டு தான் மாதிரி வேலை நீங்க செய்யணும். உங்க 3 லட்சம் அம்போ. ராமச்சந்திர ஐயா. ஆமா. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான்காம் பதவி சேர வேண்டும். ஆமாங்க ஐயா. சொர்க்கம் சேர வேண்டும். நல்ல பதவி கிடைக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அதோ உற்றார் உறவினர் மகள் மருமகன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓர் இரவு அதோ சொர்க்க விழா நாடகம். மோட்சதி விழா. ஆமா. என்ன நாடகம்? சொர்க்க தீபாவளி. அதேதான். நம்மளுக்கு அப்படி ஓரிரவு நாடகத்துள்ள அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பாகத்துக்கும் இன்னும் இந்த ஊர்ல ஊரா பெரிய பெரிய ஆசான ஆலாமரம் இருந்த இடம். சொல்லி கொடுத்த மாதிரி ஆடுறீங்க கருத்தா. சரிங்க ஐயா. சரி விடு. என்னமோ சொல்லுவாங்க. ஆமா. சிறு துரும்பும் பள்ளி குத்த உதவும். பல் குத்த உதவும். அது ஆசானுக்கு தெரியாது, சிஷியனுக்கு தெரியும். ஆமாங்க. ஒரு நேரம் நானே மறந்து இருந்தாலும் நீ எடுத்து கொடுக்கலாம். எடுத்து விட, நீ பயப்படாத. இருக்கக்கூடிய வெளியூர்ல இருந்து இங்க நாடகத்தை கழிக்க வந்த அனைத்து நாடக ஆசிரியர் அது இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் உள்ள அனைவரும் நாடக நடிக்கிற அனைவருக்கும் உனக்கும் ஆடியன் வணக்கம். விளக்கம் தெரியுமா? அண்ணால் தெரியும். என்ன சொன்ன விளக்கம் தெரியுமா? இப்ப நான் என்ன சொன்னேன்? கதிரவன் என்ற மைந்தன். கதிரவனா யாரு? சூரியன். சூரியனுக்கு எனக்கு என்ன உறவு?
சம்பந்தி வருவர். சூரியனுக்கு பிள்ளை கர்ணன். கர்ணன் வாழையடி வாழையாக வர வேண்டும். சபாஷ். எப்படி வாழையடி வாழைனா வாழைக்கு ஒரு கீழ்கண் உண்டு. ஆமாங்க. அதுபோல் ஒரு குழந்தை பிறந்தா 10 மாதம் சுமந்து பேக்குறாங்களே, ஆமாங்க, அந்த தாய் பேர் வரணும். ஆமா. அப்படி இல்லைன்னா தூக்கி வளர்க்குறாங்களே, அந்த தந்தை பேர் வரணும். தந்தை பேர் வரணும். ரெண்டும் இல்லைனாக்கா வெகு நாளா குழந்தை இல்லாம இருந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு அருளால் எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க வேண்டும். ஆமா. அப்படின்னு கேட்டா அந்த கடவுள் அருளால் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த கடவுள் பேர் வைக்கணும். ஆமாங்க. அதுவும் இல்லைனாக்கா இந்த பாராகிய பூமியில முத பிறக்கிறமே இந்த ஊர் பேர் எழுத்து ஒண்ணு நாச்சுவா இருக்கும். கண்டிப்பா. அதுக்கு பேர்தான் வாழையடி வாழை. வாழையடி வாழை அப்படின்னு சொல்றது. ஆமா. சூரியனுக்கு பிள்ளை இந்த கர்ணன். கர்ணன் அது என்ன விளக்கம் என்று போக போக புரியும். பின்னால புரியும். ஆனால் இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம் ஆடுறீங்க? கர்ணமோச்ச ஆடலான்னு இருக்கிறோம். ஆடிக்கொண்டிருக்கிறோம். அது எந்த பகுதியில் இருக்குது? பாரத்ல. ஏங்க எதல்ரா? கர்ணமோச்சத்துல இருந்துங்க இந்த நாடகம். ஆமா. ஆசான் 4 ஆசான் எழுதின நாடகம். என்ன சொல்றீங்க? ஆமாண்டா. 4 பேரா? 4 பேர். இந்த ஒரு நாடகத்தியா? ஒரு நாடகத்தை. வேலை இருக்காம்பறதா உங்களுக்கு? டேய் அம்மணி அம்மன். அம்மணி அம்மன். அது இருக்கக்கூடிய ஒரு அம்மா. ஒரு அம்மா. ஆமா. எழுதின நாடகம். இதுல ஒரு பகுதி இருக்குது. ஆமா. அந்த அம்மா உலகமெங்கும் பேர் எடுத்தவங்க. ஆமா. அம்மணி அம்மன். அம்மணி அம்மன். நீ திருவண்ணாமலை போகிறியா? திருவண்ணாமலை வடக்கு திருவண்ணாமலையில வடக்கு கோபுரம் தெரியுமா? தெரியும். அந்த ஒரே அம்மா தான் செலவு பண்ணி தம்பி ராஜா கோபுரம் வல்லாளராயன் கட்டினாரு. குழந்தை வேணுன்றதுக்காக வல்லாளராயன் கட்டியது ராஜகோபுரம். வடக்கு கோபுரம் அம்மனி அம்மா இதுபோல் நாடகம் எழுதி அச்சைக்கு அனுப்பி அதனால் வந்த ₹1 அது வரைக்கும் கூடிய அவாள வாங்கி நண்பரை வாங்கி கட்டினாங்க. முடியல கிட்டக்கிட்ட என்ன பண்ணாங்க, நேரா மைசூர் போனாங்க. மைசூர் மகாராஜா கிட்ட போயிட்டு அவங்க நன்கொடை கேட்டு அந்த அம்மாவுக்கு நன்கொடை கொடுத்து அது திருவண்ணாமலை வடக்கு கோபுரம் அம்மணி அம்மன் கட்டுறது. அது ஒண்ணு. ராஜகோபால் ஆசிரியர் போட்டது ஒண்ணு. புரியுதா? அதை விட்டாக்கா முனுசாமின்னு சொல்லக்கூடிய ஐயா போட்டது ஒண்ணு. 3 4வது ஆசான் போட்டது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் அருகாமல் கூடிய படியாங்கொப்ப நாராயணசாமி எழுதினாரு. அச்சுக்கு வரல. 3 ஆசான் எழுதினாரு. இந்த நாடகம் இந்த பாட்டு இந்த நாடகத்துல மட்டும்தான் பாடலாம். கதிரவன் என்ற மனிதன் அதிக பலமுடையோன் இந்த நாடகத்துல மட்டும்தான் பாடலாம். இதுக்கு முன்னாடி பாட முடியாது. அது எப்ப இருந்து பகவான் ஆடியாக தூதுக்கு வந்தாரு அதுக்கு பிறகுதான் விளக்கம் தெரியும். அதுக்கு பிறகுதான் விளக்கம் தெரியும். அப்படி இந்த நாடகத்தை தந்தை பேரை வச்சு எழுதினாங்க. ஆனால் இதே நாடகத்தை இன்னும் ஒரு ஆசான் பார்த்தார். யாரு? நாம எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தார். கர்ண ஆளக்கூடிய நாடு பேர் என்ன? அங்கு தேசம். அங்கு தேசாதி பாதி. Happy birthday.
வெளியிட்டாரு. காரணம் ஆளக்கூடிய நாடு அங்கு தேசம். அங்கு தேசம். ஆமா. அது உன்னோட விடல. ஆஹா. எப்படி அவ உன்னோட கிடையாது. தம்பி ஓ. யானு கேளு. போறாம கொச்சருப்பு அப்ப ஆதி காலத்துல இருந்தே இருந்துக்குது. ஆமா. ஒண்ணும் தேவல்ல. கன்னி பூசிக்கின்னு போ. ஆமா. ஐயப்பன் கோயில் கன்னி பூசின்னு போ. ஆமா. ஒரு குருசாமி பாடும். அது பாடுற பாட்டை பூரா பின்னாடி யாரும் பாடக்கூடாது. அந்த மொதாடி மட்டும்தான் பாடணும். ஆமா. மொதாடி ஒண்ணுதான் பாடணும். அந்த மொதாடி மட்டும்தான் பாடணும். ஆமா. யானு கேளு. அவங்க பின்னாடியே நம்மள மாதிரி பாடின்னு வந்துட்டாக்கா. இவங்க 4 பாட்டு கத்துக்கணும். நானும் குருசாமின்னு சொல்லிட்டு அது பாட்டு பாட தனியா போடுவோம். ஆமா. அப்படின்ட்டு அது போல பேசுறீங்க. அப்ப இருந்த வாத்தியார்லாம் நல்லா வில்லகமான சுச்சியான வாத்தியாரு. யானு கேளு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன இருந்த வாத்தியாரு. ஆமா. யாருன்னா 4 ஏக்கர் நிலம் வாங்கணும், 2 மெத்த வீடு வாங்கணும். ஆமா. அப்படி சொல்லு கிடையாது. யானு கேளு. இந்த விழுப்புரம் மாவட்டத்துல போரூர் டிவி 7 மலை ஐயா நம்ம கிட்ட 10 வருஷம் இருந்தாரு. அவருடைய சொந்த தம்பி தான் மத்தம் அடிக்கிறாரு. புரியுதா? அவங்க தம்பி. ஆமா. அவர் சொல்லிக்கிறாரு. அனந்தபுரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய பெரிய வாத்தியார் பேர்ல நானா நம்ம ஒரு நாக்கு பூச்சிக்கு சமானம். கண்டிப்பா நாக்கு பூச்சி போய் நல்ல பாம்பு பேர சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல பெரிய பெரிய ஆசான இருந்த ஊரு, பிறந்த ஊரு, உலகம் எங்கும் பேரும் புகழும் எடுத்த ஊரு. புரியுதா? அப்படி இருக்கும்போது அப்ப பாட்டு எழுதும் போது பார்த்தாரு. முதல் எழுதுனா வாத்தியாரு அப்பன் பேர் வச்சு எழுதிட்டான். நம்ம ஊரு பேர் மட்டும் இல்ல, அது இருக்கக்கூடிய அங்கு தேசம் சொல்லி அங்கு தேசாதிபதி வந்தேன். நல்ல யானை தேர்வது சேன தளபதி வங்கவர் மதிக்க ஜெயன் தந்தேன். அதோட விடக்கூடாதா? 2வது அடி நல்லா பாத்துக்கு. திங்கள் குலத்தில் வந்த அவருடைய குலம் சந்திர குலம். அந்த சந்திரனுக்கு ஒரு பேர் திங்கள். திங்கள் குலத்தில் வந்த அதோட விடக்கூடாதா? உடல தெருவை குந்தி குமாரன். ஊரு பேர் குலத்து பேர் அம்மா பேர் 3 ஒரே பாட்டுல அடக்கிட்டாரு. எழுதி முடிச்சிட்டாரு. நாம விட்டாதான் அடுத்தவன் சாப்பிடுவான். என்ன இருக்குது பூரத்து நான் தான் சாப்பிட்டு போயிடுவோம். அவன் பட்னியா கிடக்கட்டும் அப்படின்னு 3 ஒன்னா சேர்த்து வச்சு எழுதினாரு. அதுக்கு அப்புறம் ஒரு வாத்தியார் பார்த்தாரு. என்னடா இது? ஃபர்ஸ்ட்ல எழுதின ஆசிரியர் வந்தாரு, அப்பா பேர் வச்சு எழுதிட்டாரு. 2வது எழுதினவர் பார்த்தாரு, அரைக்குறை கூட விடாது, ஓட்ட உரசல் கூட விடாது. அத ஊரு பேரு, குலத்து பேரு, தாய் பேரு 3 வச்சு எழுதிட்டாரு. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு உத்து யோசித்து பார்த்தார். சாபா கர்ணனுக்கு எவ்வளவு ஒரு திறமை இருக்கிறது, எவ்வளவு ஒரு புஜபல பராக்கிரமம் இருக்கிறது. இது வெளிப்படுத்த வேண்டும். கர்ணனுக்கு பேரும் புகழும் தேடித்தர வேண்டும். அப்படி என்று அவருடைய திறமையை வச்சு கர்ணனுடைய திறமையை வெளிப்படுத்தினார். அது போல நாம தெரிந்தவரும் இல்ல, தெரியாதவரும் இல்ல, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு குற்ற கலைமகளை இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிறாள். நத்தவே வீண் மஞ்சி பேசாத. அது சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு படம் எடுத்தார் தெரியுமா? சரஸ்வதி சபதம். அதுல பாரு உலகத்திலே கல்வி பெருதா